Jesus Christ. We are gathering here. I wish you one and all. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு பிறந்த இந்த நன்னாளிலே என்னுடைய அன்பான மனப்பூர்வமான வாழ்த்துதலை யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் பிரதர்ஷன் முன்னால சிஸ்டர்ஸும் கூட கொஞ்சம் முன்னால டைம் ஆப்ரேட் கொஞ்சம் பைபிள்லாம் கொஞ்சம் அப்படி வழியில் வச்சுட்டு என்ன வர கொஞ்சம் இடம் கொடுக்கல பேசுகிறோம். வேத புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். அன்பின் சீசன் ஆகிய யோவான் எழுதின முதல் நிருபம், ஃபர்ஸ்ட் ஜான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இருந்து 14வது வசனம் வரைக்கும் டேனியல் வாசிக்கும். உட்கார்ந்தபடி அப்படி நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பகுதியையும் நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். சகோதரிகள் பக்கத்துல மைக்க கேட்டிருக்கிற வாசிங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இருந்து 30வது வசனம் வரைக்கும். 22வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியிலுள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை கட்டளிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு
அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்லப்பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சுருக்கமான வார்த்தைகளை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான புதிய செய்திகளை ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியாக நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். அதனாலே எனக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கொண்டு இருப்பது என்னுடைய உள்ளத்திற்கும் அது மகிழ்ச்சியாக இருக்காது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறது. வெறும் லூக்கா 2ஆம் அதிகாரம், மத்தேயு 1 அதிகாரம், யோவான் 1 அதிகாரத்தில் மாத்திரம்தான் செய்தி அல்ல. வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை தீர்க்க தரிசன வசனங்களிலே ஆண்டவருடைய பிறப்பை குறித்து ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தின் காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 430 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொன்னார். அதுதான் ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரத்திலேயும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2012வது வருஷத்தினுடைய ஆண்டவருடைய பிறப்பின் நன்னாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தியானிக்க முடியாத கர்த்தரனோடு கூட பேசின வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ரொம்ப சீக்கிரத்தில் ஆராதனையை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை தியானம் செய்வதற்கு காரணம் என்னவென்றால், யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த 12 சீஷர்களிலே மிக முக்கியமான அன்பான அன்பை தெரிந்து கொண்ட ஒரு சீஷன். ஆகவே அவருக்கு அன்பின் சீசன் என்றே பெயர். ஏனென்றால் நாம் இப்பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்த பகுதியில முழுவதுமாக அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பு, லவ், ஸ்நேகம், நேசம், பாசம், இப்படி தமிழ்ல பல வகையில சொன்னாலும் அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஆண்டவர் ஸ்தாபித்த மார்க்கம் போராட்டத்தினாலோ அல்லது எதிர்ப்பினாலோ ஸ்தாபிக்கவில்லை. அவர் வைத்த முதல் வார்த்தை அன்பு. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள், ராஜ்யங்களை ஸ்தாபித்தார்கள், நிலைநாட்டினார்கள், தனக்கென்று ஒரு காரியங்களை ஏற்படுத்திக் கொண்டு தனக்கென்று ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கும் என்று உருவாக்கினார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்காக அல்ல. அவர் ஒரு தலைவரும் அல்ல, அவர் ஒரு மார்க்கத்தின் தலைவனும் அல்ல, அவர் மத தலைவனும் அல்ல. வேதத்திலே அவரை பொழுது சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். பிதாவானவர் குமாரனாகிய இயேசுவை உலக இரட்சகராக அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். உலக இரட்சகர். The Christmas festival, the day of Christmas,
not only in India, all over the world, உலகம் முழுவதிலேயும் தியானிக்கப்படுகின்ற ஒரு நாள். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே எவ்வளவு அன்புள்ள பிதா தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினதை பூமியிலே இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு நேர்த்தியாக அவர்கள் கொண்டாடுகிறார்களே என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? பிதாவானவர் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய ஒரே பேரான குமாரன், என்னுடைய அன்பின் குமாரனுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறார் என்று சொல்லி பூலோகம் மாத்திரமல்ல பரலோகமும் சந்தோஷத்தோடு கூட கொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையே, மகிமையே. மனுஷரில் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம உள்ளத்துல ஆழத்துல பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் காலையில போலாம், அப்படி எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் சந்தோஷமா வந்திருக்கீங்கன்னு தெரியலன்னு சொல்றதை விட எல்லாருமே சந்தோஷமா வந்திருப்பீங்க. துணி எடுக்காதுங்கிறதால நல்ல நாளையாவது ஒரு துணி எடுத்து கொடுப்படாத அந்த மனுஷன் அப்படி முருகுந்தி ஆரம்பிச்சு மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வடத்தை வச்சு வாசிக்கிறானே. பாட்டு மாத்திரம் நம்ம பாடுறல, தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமிடோ அப்படின்னு பாடுறேன். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் பாடணும், ஆவியில் மகிழ்வோம் பாடுறேன். அது உண்மையான பாடம். நிறைய சொல்லுவாங்க, சந்தோஷமா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் அந்த 14வது வசனத்துல உலக ரட்சகராக அனுப்பினார். யாராக அனுப்பினார்? உலக ரட்சகராக அனுப்பினார். அப்ப எங்க இருந்தார்? உலக ரட்சகராக அனுப்பினார். தோன்றினார் இல்ல, தோன்றினார் என்பதற்கும் பிறந்தார் என்பதற்கும் அனுப்பினார் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. தோன்றினார் அப்பியர், ஆங்கிலத்தில் மறைந்தார், டிஸ்அப்பியர். திடீர்னு வருது, திடீர்னு மறந்துதான் அப்பியர், டிஸ்அப்பியர். இயேசு தோன்றினார்னு சொல்லக்கூடாது. ரெண்டுதான் இருக்குது அப்ளிகபிள், பொருத்தமான. பிறந்தார், அது உண்மை. வேதத்துல அன்பின் சீஷன் யோவான் சொல்றாரு, இதாமானவர் தன்னுடைய நேசர் குமாரனாகிய இயேசுவை என்ன பண்ணார்? அனுப்பினார். அப்போஸ்தலர் என்ன கேட்டா இந்த வார்த்தைக்கு பெயர் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் மீன்ஸ், அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் அப்போஸ்டல் என்று சொன்னால் தமிழ்ல அனுப்பப்பட்டவன், அனுப்புறது. பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் தன்னுடைய ஒரே குமாரன், begotten son, loving son, ஒரே குமாரன், அவர் இருந்த ஒரே குமாரனை அனுப்பினார். எங்கிருந்து அனுப்பினார் என்று சொன்னார், பாட்டு எழுதியிருக்காங்க, அவர் மண்ணில் இருந்து உண்டானவர் அல்ல, அவர் விண்ணில் இருந்து வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுப்பினார். இதான் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். யாராவது அனுப்பினார் கேட்டால் உலக ரட்சகராக. அவர் உலக ரட்சகர். அல்லேலூயா. அவர் யாருக்காவது? உலக
ரட்சிக்கும்படியாக பரலோகத்திலே இருந்து பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். அப்படின்னு சொன்னா எப்படி வந்திருந்தேன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்படியே முழு வடிவத்துல முழு உருவத்துல அப்படியே பரலோகத்திலிருந்து அழகா இறங்கி அனுப்பிட்டு இருப்பாரு. அவர் நினைச்சிருந்தார் பாப்பானாக்கா உடனே அப்படியே இறங்கி வந்துட்டு இருப்பார். அப்படியே இறங்கி வந்தா நம்ம மாதிரி மாம்சம் ரத்தம் எலும்பு எதுவுமே இருக்காது. அப்ப ஜனங்க அவரை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா பரலோகத்திலிருந்து அவர் வரான்னு சொன்னா அவர் மாம்சத்தில் இல்லையே பரலோகத்துல. ஆகினால வேத வசனத்தின்படி தேவன் ஆவியாக இருக்கிறார், லைட் ஒளியாக இருக்கிறார். ஆகினால அப்படியே இறங்கி வந்தா ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தபடியாக நாம் அவரை பார்க்க முடியாது. வேதம் சொல்லுகிறபடி அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாய் இருந்தால் தேவன் நமக்கு உள்ளே நிலைத்திருக்கிறார். மிக முக்கியமான வசனம். ஏதோ கிறிஸ்துமஸ் அது உட்காந்துட்டு பாட்டை பாடிட்டு ஏசு பிறந்தாரு கேசுப்பட்டி திறந்தாரு அப்படி இல்லை. ஏசு வரல, கேசுப்பட்டி திறக்கிறதுக்கு வரல. அது பாவத்தை கண்டித்து உணர்த்தி பாவத்திற்காக மீட்கும் பொருளாக ரட்சகராக வந்தார். அல்லேலூயா. ஆமா, ரட்சகராக வந்தார். ரட்சகராக நம்மை போல மாம்சத்தில் அவர் வராதிருந்து ஒளியாக அல்லது ஆவியாக அவர் வந்திருப்பாரானால் நாம் அவரை பார்க்க முடியும். அதான் வேதம் சொல்றது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, பார்த்ததில்லை, இதுவரைக்கும் பார்த்ததில்லை. யாருக்கு தான் தெரியும்னா அன்பின் குமாரனாகிய இயேசு ஒருவருக்கு தான் தெரியும். அந்த இயேசு தம்முடைய வல்லமையினால முழு சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப ஆண்டவரை ஒரு நாளும் மனுஷன் முகமுகமாய் பார்க்க முடியாது. எப்படி நாம் அவர் நமக்குள் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி கேட்டால் அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர். வாசிக்கிற வசனத்தை எல்லாரும் பாருங்க. நாம் அன்பு கூர்ந்தால் தேவன், நல்லா கவனிங்க, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு உள்ளே இருக்கிறார். ஆனால் நம்ம பார்க்க முடியாது. நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்கே சோதிச்சு போலாம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு உள்ளே இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறல, என்ன தேவன் நமக்குள், தேவன் நமக்கு உள்ளே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அது கிறிஸ்தவனே அல்ல. இஸ் நாட் எ ரியல் கிறிஸ்டியன். இஸ் நாட் அக்செப்டபிள் ஆஃப் பிலீவர். விசுவாசி என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லை. தேவனை ஆராதிக்கிற நாம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக வந்து எதை வெளிப்படுத்தார் என்று சொன்னால், என்னை ஒருவர் அனுப்பினார், அவர் என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் பிதா, என் தகப்பன் இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினார். அப்படியே போயில நமக்கு உள்ளே இருக்கிறார். இயேசு நமக்கு உள்ளே இருக்கிறாரா இல்லையா என்று நாம சோதனை குழாய் ஒரு ஏதாவது கொடுத்து டிகிரி உள்ள போட்டு பார்க்கறது எதுனா இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் தான். நீ ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறவில்லை என்றால் உனக்குள் தெய்வம் இல்லை, உனக்குள் ஆண்டவர் இல்லை. வெறும் உடம்புதான். இயேசு இல்லாத உடம்பு, சரீரம் வீண். நமக்கு உள்ளே இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எப்படி இயேசு எனக்குள் வாழ்கிறார் என்று தைரியமா சொல்ல முடியும்? நான் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது போல நான் அன்பு செலுத்துகிறேன்.
ஹல்லேலூயா. ஆமா, அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் அன்பு செலுத்தணும். யாருக்கு அன்பு செலுத்தணும்னா, எப்பவுமே கொடுத்து நேரம் அப்பா குடுமா, நீ நல்லம்மா, நல்ல காலேஜ் அப்பா, நல்ல மாமா, நான் நல்ல மாமா, என்ன கொடுத்து நேரம் நம்ம ஏளனமாய் பேசினவங்க, நம்ம கேவலமாய் பேசினவர்கள், நமக்கு எதிரடையாய் வந்தவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாம் அன்பு செலுத்தலாம், அவர்களோடு கூட அன்பாக இருக்கலாம். அதுதாங்க கிறிஸ்தவமா, அதுதான் கிறிஸ்டியானிட்டி. இதை அநேக போதகர் சொல்றது கிடையாது. இந்த விசுவாசி அந்த விசுவாசி கட்டி பேசுறது கிடையாது, இந்த விசுவாசி அந்த விசுவாசி கட்டி பேசுறது கிடையாது. வருஷம் 365 நாள் எலியும் பூனை, என்ன பூனை நிர்மம் நடக்குது. இப்போ எலி பூனை சண்டை போட்டா நான் பார்த்துருக்கிறேன். பூனை அணிவி சண்டை போடுறது நீங்க பார்த்துக்கல. நீங்க பூனை அணிவி நான் போன வாரத்தில் கண்ணால கண்டேங்க. ஒரு பூனை எங்க வீட்டு மெத்த மேல ஒரு அணியில குடிச்சு அப்படியே கடிச்சுக்கிட்டு வாயை தொங்கிக்கிட்டு வருது. உயிரோட துடிக்குது அந்த அணி, அப்படி குடிச்சுட்டு வருது. ஆச்சரியமா எனக்கு பாருது. அது ஆச்சரியம் இல்லை, மனுஷனும் அப்படிதான் இருக்கிறான். என்ன பண்றான்? கடிக்கிறான். அன்பா இருக்கிறேன், அன்பான தெய்வம் இயேசுவோடு அன்பு நிறைந்தவர் என்று சொல்லிக்கொண்டு கடிக்கிறான். கடிக்கிறான்னு சொன்னா என்னன்னா, வாயில கடிக்கிற, வாயில பேசுறதுதான் கடிக்கு, வார்த்தையினால கடிக்கு. இட்ஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. அது கிறிஸ்தவம் அல்ல. ஆண்டவர் சொன்ன கிறிஸ்தவம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக ரட்சகராக அனுப்பினார். அப்ப அனுப்பினார் சொன்னா அவர் அப்படியே முழு உருவமா இறங்கிட்டு இருந்தா விரோதிகளை யாரும் நம்ப மாட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகினால்தான் எப்படி அனுப்பினார் சொன்னா, இந்த பூ உலகத்துக்கு, பூமிக்கு அவரை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அவருக்கு ஒரு தாய் இந்த உலகத்தில் தேவைப்பட்டது. ஒரு பெண், ஒரு பரிசுத்தம் உள்ள பெண் தேவைப்பட்டது அவரை ஈண்டெடுக்க. மனுஷன் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராய் இருக்கிறது போல தேவனும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாற வேண்டும். அதற்கென்று வாடகை எடுத்த ஒரு தாய் தான் மரியாள் என்பவள். ஹல்லேலூயா. அந்த அருமையான தேவனுடைய மகள் ஒரு பரிசுத்தவாட்டியை தவிர அவங்க கடவுள் கிடையாது. இன்னைக்கு அநேக கடவுள் வணங்கிட்டு இருக்காங்க. போய் அவங்க கடவுளா இருந்தா, தானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைஞ்சி போச்சுப்பா, நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, கேட்டாங்க நான் ஜெபம் பண்றேன், நான் செஞ்சிருப்பாங்க. இல்ல, அவங்க அந்த அம்மா அப்படி சொல்லல. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி போய் செய்யுங்க. Because he is not having power. வல்லமை அவங்களுக்கு இல்லை. தேவனிடத்தில் தான் வல்லமை, தேவனிடம் தான் அர்த்தம் செய்ய முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான அந்த அன்பு வெளிப்படுவதற்கு இந்த உலகத்தில் மரியாள் என்ற தேவ மகள் கருவியாக கர்த்தருக்கு சொல்றேன். சிஸ்டர் சைட ரொம்ப சொல்றேன். இயேசுவை ஈண்டெடுப்பதற்கு மரியாள் பட்ட அவமானம், நிந்தைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, விவரிக்கிறதுக்கு நேரம் கொடுப்பார். புருஷன் இல்லாத எப்படி அவர் பிள்ளை பிறக்க முடியும்? இது உலகம். அவர் தேவாதி தேவன் ஆயிடுச்சு. ஆகினால புருஷனுக்கு பிறந்தவனா மனுஷன் ஆயிடுவான். ஆகினால்தான் தேவாதி தேவன் தன்னுடைய பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராலே அவள் கருத்தரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே இந்த உலகத்தில் அவளை ஈண்டெடுத்தார். அல்லேலூயா. ஆகவே அனுப்பினார் என்ன நேரம் முழுவதுல பரவத்துக்கு அப்படி இறங்கவில்லை. நம்மை போல மனிதனாக பிறந்தார். என்ன செய்தாரு? பிறந்த சரித்திரம் இருக்கு, அந்த ஊர் இருக்கு, அந்த தேசம் இருக்கு, அது பிறந்த இடம் இருக்கு, அந்த வீடு இருக்கு, அங்கே ஒரு தேவாலயம் இருக்கு. எல்லா எவிடன்ஸ் உலகத்துல இயேசு பிறந்ததற்கு எல்லா அடையாளங்களும் இருக்கிறது. இந்த உலகத்துல மற்றவர்கள் பிறந்ததற்கு அடையாளங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை ஏன் வாசித்தேன்னு சொன்னா, அவர் உலகத்துல வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எப்போ எங்கிருந்து வந்தார் என்ற பதில் தான் இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் இப்பொழுது தியானம் செய்யலாம். சுருக்கமாக 2-3 நிமிஷத்துல நான் படிக்கிறேன். 8ஆம் அதிகாரம் வாசிங்க. 22வது வசனம். தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். இது ஆண்டவரே நேரடியாக சொன்ன வார்த்தை. ஆண்டவரே இயேசுவே சொன்ன வார்த்தை தான் சொல்லுது. இயேசுவே சொன்ன வார்த்தை. இதை நீங்க குறிச்சு வச்சுங்க. In future will be used for you. இந்த 8ஆம் அதிகாரம் 22ல இருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே சொன்ன வார்த்தை, வேற யாரும் சொல்ல. அதை தீர்க்க தரிசனமாக இந்த ஞானியாகிய சாலமோன் மூலமாக ஆண்டவர் எழுதி வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் திடீர்னு 2012 வருஷத்துக்கு முன்னால பிறந்துட்டார்ல. ஆச்சரியம். இப்போ தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். ஆதியாகன்னு சொன்னா from the beginning. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே. என்னைக்கு தேதி? நோ டேட். We can't say year. We can't say date. ஆதியிலே. ஒரே வார்த்தை, ஆதியிலே. அந்த ஆதியிலே 23வது வசனம், பூமி உண்டாகும் முன்னும். அப்ப பூமியே உண்டாகிறதுக்கு முன்னால ஆதி முதற் கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். சந்தோஷம். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். நான் அப்பவே பண்றேன், ஜனிப்பிக்கப்பட்டேன். வாசிப்பா. மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அப்பவே ஜனிக்கப்பட்டேன். அப்போ உலகத்துல முதல் சிருஷ்டி முந்தின பேருமானவர் என்று சொன்னார். அது நம்முடைய ஆண்டவர் இயேசு வருவதுதான். பிரைஸ் தி லார்ட். 27வது வசனம். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். யாரு? இயேசு அங்கே இருந்தார். வானங்களை படைக்கும் பொழுது அவருக்கென்று அவர் மூலமாக படைக்கப்பட்டு இருந்தாரு. அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நாம் அவர் அருகே செல்ல பிள்ளையாயோ இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். வசனம் பாருங்க, மிக முக்கியமான வசனம். நான் அவர் அருகே சொன்னா அவங்களுடைய அப்பா பக்கத்துல, அவங்க அப்பா பிதா அப்பா பக்கத்துல அவர் என்னவா இருந்தாரா? செல்லமா இருந்தார். செல்லம்மா சிஸ்டர் வரும், அவங்க கூடும்போதெல்லாம் அவங்களை பார்க்கும்போது எனக்கு கவனம் என்ன செல்லம்மா ஆண்டவர் எங்க இருந்தாரு? பரலோகத்துல அப்பா கூட செல்லமா இருந்தார். செல்லமா இருந்தாருன்னு சொன்னா ஒரே ஒரு குழந்தை பிறந்துட்டு செல்லமா கணிதம் இல்லாத சோத்துக்கு விளையாட்டு வச்சுக்கணும் ஒண்ணு இல்லாத, அது கூட எப்படிதான் வாழ்ந்துன்னு சொல்லுவாங்க. செல்லமா வளர்த்தேன். பட் ஜீசஸ் இஸ் நாட் லைக் தட். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து. Delight every day from heaven. பரத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சியாக நித்தமும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு நாளும் கவலை துக்கம் கனிவு இல்லை, நித்தமும் மகிழ்ச்சியாக இருந்தார். அதுக்கு அடுத்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்ப இயேசு எவ்வளவு செல்லமா இருந்தாருன்னு கேட்டா பரலோகத்துல இருந்தார். எப்படி இருந்தாரு? நித்தமும்
மகிழ்ச்சியா இருந்தார், நித்தமும் களி கூர்ந்தார். அவ்வளவோ செல்லமா வளர்ந்துட்ட பிள்ளைய என்ன பண்ணாரு? எப்பா நீ உலகத்துக்கு போப்பா, உன்னால்தான் முடியும், என் காலம் முடிஞ்சதுப்பா, நீ போ. அனுப்பினான். இயேசுவை பிதாவாகிய தேவன் உலக ரட்சகராக அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா.